ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். வானதிக்கு இப்போ கட்டாயமாக கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லாருமே முயற்சி செஞ்சாங்க. இருந்தாலும் வானதி செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன், பாண்டியோட குழந்தை என் வயிற்றில் இருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே இப்போ பார்த்தா அவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என்னடா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் வானதி ரொம்ப போல்டாக அப்படி இப்படின்னு பேசினதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. கல்யாணம் நின்று போயிடுது. அதுக்கப்புறம் வானதியோட அம்மா ரொம்பவுமே கோவப்படுறாங்க. இப்போ வானதியோட அப்பா சமாதானப்படுத்தி கோயில் எதுவும் வேணாம், நம்ம வீட்டில் போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா கோயிலில் திருவிழாவுக்கு எல்லாருமே ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தோம் அப்படின்னா சேரனோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அதோட நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாம் சாமி கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துடுது. உடனே அவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா முதல்ல நிலாவை கூப்பிட்றாங்க. நிலாவை கூப்பிட்டு உன்னோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களும் இது பண்ணுறாங்க. அடுத்து சேரனை கூப்பிட்டு உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தானே இங்கே வந்த, இவ்வளோ நாள் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படி இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி பேசிட்டு நீ நினச்சது உடனே சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது அவங்க மேலே பூ போடுறாங்க. அதில் ஒரு பூ பார்த்தோம் அப்படின்னா சந்தா மேலே போய் விடுவது. ஆனால் இந்த நடக்கிற எல்லா விஷயத்தையும் கார்த்தியா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அடுத்தவங்க எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா நிலா அப்படியே வெளியில் நிற்கிறாங்க. அது கிராமம் தானே. அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழன் வராரு. சோழன் வந்து கையில் அந்த காயம் ஆன விஷயத்தெல்லாம் கேட்குறாரு, தீச்சட்டி எடுத்ததுக்கு. அதுக்கு நீங்கள் வந்து அந்த ஐஸ் கியூப் வச்சிங்க, காலுக்கு தண்ணி ஊற்றி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி போர் அடிக்கிறதுல வாங்க எங்கேயா வெளியில் போய்ட்டு வரலாம்னு சொல்லி சைக்கிளில் கூப்பிட்டு கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேர் சைக்கிளில் போகிறத பார்த்தோம் அப்படின்னா பல்லவனும் பாண்டியும் பார்த்து இவங்க இங்கே ஊர்லேருந்து திரும்பி போக ஆடலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிலாவும் சேரனும் ஒன்று சோழனும் ஒன்று சேர்ந்துருவாங்களாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. ரெண்டு பேர் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் முன்னாடி உட்காந்து கூட்டு போகிறாங்க. ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் கலாட்டாக போகுது. அடுத்து வீட்டில் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்போ சேரன் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த சாந்தை அவங்க தான் கேட்குறாங்க. உடனே அது கேட்டதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள்லாம் மறந்துட்டீங்க அவங்க கேட்குறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்பயும் கார்த்தியா வந்து அதெல்லாம் கவனிக்கிறாங்க. ஒரு மாதிரி சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக தான் அதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. கார்த்தியா இல்லை நிலா அதை கவனிக்கிறாங்க. ஒரு மாதிரி சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக போகுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வானதியை எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லாரும் நிற்கிறாங்க. வானதி உட்காந்துருக்காங்க. அதை சொல்லி அவங்க அம்மா தலையில் அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. வானதி எப்பயும் போல் சும்மா ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி அப்படியே ஒரு லுக் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக ஸ்டோரி பார்த்தா செம்ம ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம எப்பயும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஐயனார் துணை ஒரு யதார்த்தமான கதை அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னா பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த ஸ்பீடு, பரபரப்பு, அந்த ஒரு அடுத்து என்னங்கிற மாதிரி ஸ்டோரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்கிலே பார்த்தோம்னா நம்ம வானதி செம பெரிய ஒரு காமெடி பண்ண போகிறாங்க. என்னன்னு கேட்டாக்கா நான்லாம் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, சும்மா உங்களை ஏமாத்துறதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த கல்யாணத்தை எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணதுனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி செம பெரிய ஒரு காமெடி பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து அடுத்து நிலாவோட அதாவது லைஃப்பில் வந்து மாற்றம் வரும்னு சொன்னாங்கல்ல, அது என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு செம்ம பெரிய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சேரனுக்கும் அதே நேரத்தில் அந்த சந்தா இருக்காங்களா அவங்களுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போதில்லை. அந்த விஷயம் சம்மந்தமாக அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வரப்போகுது. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.